இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வரப்பில் தான் பில்லு அறுத்துட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ அறுத்துட்டு வந்த பில்லு. வரப்பில் இருக்கிற பில்லுலாம் ஒரு முறை அறுத்தாச்சு, திரும்ப 2வது முறை அறுத்துட்ருக்கோம். எதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பில்லு இருக்குது. இந்த பில்லுலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த செடிக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் இருக்குது பாருங்கள். ஸோ இது கூட ஃபஸ்ட்டாக இருக்கும் போதே அறுத்திங்கன்னா இதில் சேறு ஈரம் இருக்கிறதுனால மாடுகள் அதிகமாக சாப்பிடாது. அதனால் தண்ணியில் இல்லாத பில்லு, சேத்துல இல்லாத பில்லு ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறத மட்டும் அறுத்துக்கிறோம். அதன் பிறகு இந்த ஓரத்தில் இருக்கிற பில்லு சேத்துக்குள்ளே போயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம 2வது டைம் அறுக்கிறோம். ஸோ 2வது டைம் அறுத்தது தான் நம்ம அங்கங்கே ஒரு சின்ன சின்னதாக அரியாக இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது முறை அறுத்த போது பார்த்திங்கன்னா வரப்பு ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் ஷேவிங் பண்ணிட்டு 2வது டைமு லைட்டாக போட்டு நுரைய தள்ளி பண்ணும்போது தான் செம பியூட்டியாக இருக்கும். அதுபோல் செகண்ட் டைம் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பூச்சிகள்லாம் வந்து அமரத்துக்கு ஸோ இடமில்லாத நாம் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டைம் பண்ணது பாருங்கள், இல்லை பில்லு, இந்த பில்லுலாம் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இல்லை.